எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் இந்தியா இபிசி இந்தியாவிலிருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எங்களோட மாலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோங்க. நாங்கள் இங்கே வந்திருக்கிறது வந்து இபிசியினுடைய 11வது எடிஷன் 11th எடிஷன் ஆஃப் ஐஇஎஸ்எஸ் அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் இன்ஜினியரிங் சோர்சிங் ஷோனுடைய எக்ஸிபிஷன் கொடிசியாவில் மார்ச் 4, 5, 6 3 நாள் நடக்க போகுதுங்க. அதனுடைய ப்ரெஸ் மீட்டுக்காக அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்க போனாங்க. அதுக்கு இன்வைட் பண்ணிட்டு அதை பற்றிய தகவலையும் சொல்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்கோங்க. இந்த இதில் வந்து ஒரு 53 நாடுகள்ல இருந்து ஒரு 621 பிரதிநிதிகள் வந்து கலந்துக்க போறாங்க. ஒரு 300-350 எக்ஸிபிட்டர்ஸ் வெவ்வேறு ஸ்டாலில் கொடிசியாவில் இருக்கிற ABCDE எல்லா ஸ்டால்லையும் ஆக்குபை பண்ணிட்டு அவங்க பொருட்களை கொண்டு வந்து இங்கே வைக்க போறாங்க. இது உலக சந்தையிலிருந்து வரக்கூடிய 53 நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு 621 பார்வையாளர்களையும் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு அரௌண்ட் 8000 பேர்த்து 3 நாள்ல வரக்கூடிய 8000 பேர்த்துக்கும் அந்த பொருட்களை பார்வையிடறதுக்குள்ள வாய்ப்பை ஏற்படுத்த போறோம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 125 கம்பெனிஸ் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்தும் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த மாதிரி நாடுகள் ஸ்டேட்ஸ்ல இருந்தும் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் கலந்துக்கிறாங்க. இங்கே வந்துட்டு இந்த இதனால வந்து ஒரு 200 கோடி வர்த்தகம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நாங்கள் நம்புகிறோம். 200 crores பிஸ்னஸ் ஃப்ரம் திஸ் செக்மெண்ட் ஃப்ரம் அவுட் ஆஃப் கோயம்புத்தூருங்கிறது. அது போக இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. இது வந்து இன்னி படிப்படியாக இந்த ஒன்ஸ் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது தொடரும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையில் மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்த கோயம்புத்தூர் தக்க வச்சுக்கும். இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் பவர் தமிழ்நாடுனா தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் பவர் கோயம்புத்தூர் அதை நிலைநாட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து மேக் இன் இண்டியா கான்செப்ட் பிரபலப்படுத்துறதுக்காகவும் இந்த ஷோ நடக்க போகுது. இந்த ஷோ பிரபலமாகி மக்கள் எல்லாத்தையும் வர வைக்கிறது, தொழிலாளர்களையும் தொழில் பெண்களையும் வர வைக்க வேண்டியது பிரசால் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்படுத்தி கொண்டு இந்த இதுக்கு நம்ம அழைப்பை ஏற்படுத்தி வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.